திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்ல உள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அவசரமாக டெல்லிக்கு சென்று மோடி காலில் விழுவதற்கும் தயாராக இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கடந்த சில நாட்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் அமைச்சர்கள் வீட்டில் சோதனைகள் நடத்துவதற்கு தீவிரமாக ஏற்பாடுகள் செய்து வருவதாகவும், தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சில அமைச்சர்களை விசாரணைக்கு அழைத்து சென்றாலோ அல்லது கைது சென்றாலோ நிச்சயம் அது தமிழக மக்களுக்கு திமுகவின் மீது நம்பிக்கை இல்லாமல் மாறிவிடும். இதனால் பாஜகவை தேர்தல் நேரத்தில் எதிர்க்க மாட்டோம் என்பதை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பதற்கும் தயாராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. எப்படி G2 நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி சில ஆவணங்கள் ஒட்டுமொத்த நிறுவனத்திற்கும் எதிராக இருந்ததன் காரணமாக தனது மருமகனையும் மகளையும் காப்பாற்றுவதற்கு டெல்லிக்கு சென்று மோடி காலில் விழுந்தாரோ, அதேபோல்தான் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கும் மோடி காலில் விழுவதற்கும் தயாராக இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இந்த முறை நிச்சயம் பாஜக திமுகவிற்கு மன்னிப்பை கொடுக்காது. அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி தேர்தல் யுக்தியை பயன்படுத்தியுள்ளதாகவும், 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அதிமுக மெகா கூட்டணியை அமைக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவின் மூத்த அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்புகள் வழங்க வேண்டாம் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் என்பது இளைஞர்களுக்கான ஒரு தேர்தலாக அமையும். விஜய் அவர்களும் அரசியல் களத்தில் புதிதாக நுழைந்துள்ளார். அதிமுகவும் மெகா கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. திமுகவும் 2021 சட்டசபை தேர்தலில் மெகா வெற்றியை பெறவில்லை. 3.5% வித்தியாசத்தில்தான் வெற்றியடைந்தது. இதனால் நிச்சயம் இந்த முறை அதிகளவு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் சொன்ன வாக்குறுதிகளில் 20% கூட திமுகவால் நிறைவேற்ற முடியாத காரணத்தினால் வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். மோடி காலில் விழுந்தால் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயம் தோல்வியடைந்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பெறும்.